எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. சர்வதேச சந்தையில எடுத்துக்கிட்டோம்னா, நேத்து நைட் அமெரிக்க சந்தை கொஞ்சம் மிக்ஸ்டா தாங்க இருந்தது. நாஸ்டாக் வந்து ஒரு 100 பாயிண்ட் பக்கமா டவுனு. டவ் வந்து ஒரு 35 பாயிண்ட் அப்பு. S&P 500 ஒரு 13 பாயிண்ட் டவுனுங்க. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து தொடருதுங்க. போரை நிறுத்தக்கூடிய உத்தேசம் 2 பேருக்குமே இல்ல. ஈரானுக்கும் இல்ல, இஸ்ரேலுக்கும் இல்ல. அமெரிக்கா வந்து ஈரானுக்கு 2 வாரம் கெடு விதிச்சிருக்காங்க. அதற்கு மேல ட்ரம்ப் அவர்கள் நான் முடிவுகள் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ஒரு ₹25 விலை ஏறி இருக்குங்க. 9235ல இருக்கு. நீண்ட நாட்களுக்கு அப்புறம் டிஐஐஸ் ஒரு 3079 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் கேஷ் செக்மெண்ட்ல வித்திருக்காங்க. நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க. நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 1 மந்த்ல ஒரு 1.20% ஏறி இருக்கு. லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல ஒரு 5.72%. லாஸ்ட் 1 இயர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 6.87% ஏறி இருக்குங்க. ஸோ லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் அப்படின்றது அப்ராக்சிமேட்லி 7% பக்கமா இருக்கு நிப்டி 50 பொறுத்த வரைக்கும். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 86.58 இந்திய ரூபாயா இருக்குங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், தென் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெஸ்லா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஜூலை மாசம் இந்தியாவில் ஷோரூம் ஓபன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்யூவின்னு எடுத்துக்கிட்டோம்னா மாடல் ஒய், சைனா மேட் மாடல் ஒய் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்குள்ள வருதுங்க. அடுத்து இந்தியாவில் கோர் செக்டார் க்ரோத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 9 மாசத்துல இல்லாத அளவுக்கு ரொம்ப கம்மியா க்ரோ ஆயிருக்குங்க. 0.7% தான் வந்து க்ரோ ஆயிருக்கு. இது லாஸ்ட் 9 மாசத்துல இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. இந்த கோர் செக்டர் அப்படின்றது என்னன்னா ஒரு 8 விஷயம் இருக்குங்க உள்ள. ஃபர்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில், தென் நேச்சுரல் கேஸ், கோல், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், ஸ்டீலு, சிமெண்ட், எலக்ட்ரிசிட்டி. இந்த 8மே வந்து இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இந்த கோர் செக்டரோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 40.27% இருக்குங்க. இதெல்லாம் சேர்த்து இந்த செக்டார்ல வந்த டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. 0.7% தான் க்ரோ ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இது 2024 மே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 6.9% இருந்திருக்குங்க. இந்த கோர் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் அண்ட் சிமெண்ட் ரெண்டுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸ்டீல் வந்து ஒரு 6.7% க்ரோ ஆயிருக்கு. சிமெண்ட் வந்து ஒரு 9.2%. தென் பவர் செக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்சிருக்குங்க. 5.8% குறைஞ்சிருக்கு. மற்ற எல்லாமே பிளாட் தென் நெகட்டிவாகவும் இருந்திருக்கும். ஓவராலா க்ரோத் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. டிமாண்ட் வந்து இன்னும் வீக்கா தான் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக தாங்க இதை டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து டாடா மோட்டார்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியுடைய சேர்மன் என் சந்திரசேகரன் அவர்கள் என்ன சொல்றாங்க, இவி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்க இன்னும் ஆக்சலரேட் பண்ணுவோம், புஷ் பண்ணுவோம் எங்களோட மார்க்கெட் ஷேருக்காக அப்படின்னு சொல்றாரு. இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்ல எங்களுக்கு பெருசா இஷ்யூ ஒன்றும் கிடையாது. 2030க்குள்ள இவி பெனட்ரேஷன் அப்படின்றது 30% இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்போதைக்கு அவங்களோட பிவி சேல்ஸ், ஓவரால் பிவி சேல்ஸ்ல இவிஸோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 15% இருக்குங்க. இது அப்படியே டபுள் ஆகும் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு 4 வருஷத்துல. அடுத்து ஜேஎல்ஆர் பொறுத்த வரைக்கும் என் சந்திரசேகரன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த யூஎஸ் யூகே டீல் வந்து டாரிஃபை 27.5%ல இருந்து 10% குறைச்சிருக்கு. இப்ப 27.5% டாரிஃப் இருந்தது அப்படின்னா எங்களோட இம்பாக்ட் அப்படின்றது 1.6 பில்லியன் யூரோஸா இருந்திருக்கும். 10% குறைஞ்சதுனால மினிமல் இம்பாக்ட் தான் இருக்கு. ஒரு 600 மில்லியன் யூரோ இம்பாக்ட் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்லயே ஒரு நோட் கொடுத்திருக்காரு. இப்போதைக்கு 12 ஹைட்ரஜன் பவர்ட் பஸ்ஸஸ் அண்ட் ட்ரக்ஸ் வந்து டெஸ்டிங்ல போயிட்டு இருக்கு. காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் தென் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து அதிகமா இருக்கு. ஷார்ட் டேர்ம்ல இதை ஸ்கேல் அப் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது போக இந்த 3 பிசினஸ்மே, அதாவது ஜேஎல்ஆர் பிசினஸ், தென் டாடா மோட்டார்ஸ் பிவி, தென் சிவிஸ், இது எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட் தென் கேஷ் ஃப்ளோ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது டாடா மோட்டார் ஷேர் ஹோல்டர்ஸ் நமக்கு எல்லாத்துக்குமே நல்ல செய்தி. அடுத்து வேர்ல்பூல்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியுடைய இந்தியன் ஆர்ம்ல ஒரு 31% ஸ்டேக்கை விற்கிறதுக்கு ப்ரொமோட்டர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு $600 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு. ஃபண்ட் எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்குங்க. இந்த ஸ்டேக்கை வாங்குறதுக்காக ரிலையன்ஸ், ஹேவல்ஸ், பெயின் கேபிட்டல் எல்லாம் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து அசோக் லேலாண்ட்ல ஒரு அப்டேட்ங்க. கேடி மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிள் சர்வீஸ் ஸ்பேஸ்ல அவங்களுக்கு அத்தன்டிகேட்டட் நேம் இருக்கு. அவங்க கூட அசோக் லேலாண்ட் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் மூலமா கேடி மோட்டார்ஸ் வந்து ஆத்தரைஸ்டு சர்வீஸ் டீலர்ஸா இருப்பாங்க அசோக் லேலாண்டோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு. இது அசோக் லேலாண்டுக்கு நல்ல செய்தி. அடுத்து இன்சூரன்ஸ் செக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மோட்டார் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட பிரீமியம் அப்படின்றது 10% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்திருக்கு. ஸோ இந்த பிரீமியம் ஹைக் அப்படின்றது எப்பனாலும் வரலாம் அக்டோபர் 2025க்குள்ள. அடுத்து ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் லிமிடெட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனில இருந்து ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ் லிமிடெட் அப்படின்ற என்டிட்டி தனியா பிரிஞ்சு லிஸ்ட் ஆகுதுங்க. திங்கட்கிழமை அதாவது ஜூன் 23 பிஎஸ்சியில லிஸ்ட் ஆகுது. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ் லிமிடெட் ஷேர் வந்து கிடைக்கும்.
இது போக அடுத்த 12 மாசத்துக்குள்ள ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் வந்து நாங்க ஒரு 2500 crore ஈக்விட்டி கேபிட்டல் ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. அடுத்து நிறைய கேள்விகள் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். மீதமுள்ள கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோங்க. ஃபர்ஸ்ட், ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஸ்மால் கேப் கம்பெனிங்க. லாஸ்ட் ஃபியூ குவார்டர்ஸா பார்த்தோம்னா ரெவன்யூ வந்து ஃபிளாட்டா தான் இருக்கு. பட் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா டெட் டு ஈக்விட்டி 0.5 இருக்குங்க. ஸ்மால் கேப் கம்பெனி டெட் டு ஈக்விட்டி ரொம்ப அதிகம். பிஇ 20, தென் பிரைஸ் டு புக் 2.62 இருக்கு. எனக்கு ஓவர் வேல்யூடா தான் தெரியுது. அடுத்து சாய் சில்க்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாருங்க. இதுக்கும் டெட் டு ஈக்விட்டி அதிகமாக தாங்க இருக்கு. 0.36 மேல இருக்கு. அடுத்து ஸ்டிர்லிங் டூல்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கும் டெட் டு ஈக்விட்டி 0.3 மேல தாங்க இருக்கு. இது எல்லாமே ஸ்மால் கேப்ங்க. ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் கடன் இல்லாத கம்பெனியா பார்த்து கன்சிடர் பண்றது ரொம்ப நல்லது. அதை விட ரொம்ப முக்கியமா வேல்யூவேஷன்ஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ஒரு 15 to 20, தென் பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேஃபர் சைட்ல இருந்துக்கலாம். மார்க்கெட் வந்து எந்த சைடு போகும் அப்படின்னு யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியாத நிலைமைக்கு இருக்குங்க. மேல போறதுக்கான சூழல் எனக்கு தெரியல. ஸோ ஸ்மால் கேப்ல கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து வெல்ஸ்பன் லிவிங் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்கறாங்க. கம்பெனி வந்து இந்த வெல்ஸ்பன் குரூப் ஒரு பெரிய கன்க்ளாமரேட்டுங்க. பட் இந்த நிறுவனத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் டெட் டு ஈக்விட்டி 0.6க்கு பக்கமா இருக்கு. ₹1 60 காசு கடனுங்க. ஸோ இந்த கடன் இருக்க கம்பெனிகளை தவிர்த்துருங்க. மற்றபடி பிரைஸ் டு ஏர்னிங்ஸ், தென் பிரைஸ் டு புக் எல்லாமே டிசரபிள் ரேஞ்சில் தான் இருக்கு. அடுத்து அமர் ராஜா எனர்ஜி நீங்க எந்த லெவல்ல சார் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அமர் ராஜா பொறுத்த வரைக்கும் நான் கன்சிடர் பண்ண லெவல் 590 to 610ங்க. இப்ப கன்சிடர் பண்ற லெவல்ல இல்ல நான் கன்சிடர் பண்றதுக்கு. பட் 1000 கீழே போனாலே கன்சிடர் பண்ணலாம். நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. டெட் டு ஈக்விட்டி கம்மி. அவங்களோட ஜிகா ஃபேக்டரியில ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றதுக்கே இன்னும் 1 வருஷம் ஆகும். ஃபுல் அவுட்புட் தெரியறதுக்கு ஃபினான்ஷியல் 31க்கு மேல ஆகும். ஸோ இன்னும் ஒரு 5 to 6 years 10 years நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்னா மட்டும்தாங்க வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அடுத்து பஜாஜ் ஃபினான்ஸ்ல நிறைய கேள்விகள் வருதுங்க. குறிப்பா அந்த ஸ்பிளிட் போனஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 9000ல இருந்து ஒரு 900 850 ரேஞ்சுக்கு வந்ததுனால ஷேர் பிரைஸ் பயங்கரமா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வருது. பட் இப்பயுமே வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப அதிகங்க. நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சிலே இல்லை. நண்பர் வந்து நீங்க கன்சிடர் பண்ணா எந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் 300 350க்கு வந்தாதாங்க கன்சிடர் பண்ணுவேன். அடுத்து ஃபார்மா பீஸ், நிப்டி பீஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த பீஸ் ETF பொறுத்த வரைக்கும் நான் ஒன்னே ஒண்ணுதான், கோல்டு ETF மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவேன். ஃபார்மாக்கு நல்ல ஃபார்மா கம்பெனிஸ் நல்ல வேல்யூவேஷன்ல சைடஸ், டாக்டர் ரெட்டி, தென் நாட்கோ, பயோகான் இந்த 4 தாங்க கன்சிடர் பண்றேன். தென் நிப்டி 50ல ஒரு சில நிறுவனங்கள் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இண்டஸ்இண்ட் பேங்க், ஹீரோ மோட்டர் கிராப், டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரி செலக்டடா தாங்க நான் கன்சிடர் பண்றது. அடுத்து மணப்புரம் ஃபினான்ஸை ஏன் இப்ப கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. மணப்புரம் ஃபினான்ஸை இப்ப கன்சிடர் பண்றதுனால என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ ஒருவேளை Q1 ஃபினான்ஸ்ல 26 வந்து அவங்கள்ட்ட இருக்கிற மைக்ரோ ஃபினான்ஸ் ஆசீர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாம ப்ராஃபிட் குறைஞ்சுன்னு வச்சுங்களேன், 300ல இருந்து 200க்கு வரும். நம்ம 300ல கன்சிடர் பண்ணிட்டு 200 வந்தோடனே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ நல்ல வேல்யூவேஷன்ல வாங்குவோம். மேல போறப்ப விட்டுட்டு வேடிக்கை பார்க்க கத்துக்கணுங்க. மேல ஏறுறப்ப கன்சிடர் பண்ணக்கூடாது. இறங்குறப்ப எல்லாம் தெரிச்சு ஓடுறப்ப நம்ம என்டர் ஆகி பேசாம உட்காந்துக்கணும். ஏறுறப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். அவ்வளவுதாங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி. அடுத்து HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸை நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்ல மெயின் லிஸ்ட்ல எல்லாம் ஆட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது அந்த நிலைமையில இருக்காதுங்க. அது வந்து எலிவேட்டட் ஏர்னிங்ஸ்ல தான் லிஸ்ட் ஆகும். தென் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும் கன்சிடர் பண்ற லெவல்லே இருக்காதுங்க. லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் சினாரியோ எப்படி இருக்கும் அப்படின்னா HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸை கன்சிடர் பண்றதுக்கு HDFC பேங்கே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துருங்க. அடுத்து கேஸ்ட்ரால் இந்தியா நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. சூப்பரான கம்பெனிங்க. கடன் ரொம்ப கம்மி, டெட் டு ஈக்விட்டி 0.04. ரொம்ப லாங் டேர்முக்கு தாங்க நம்ம வந்து அந்த சைடு போகணும். நீங்க கன்சிடர் பண்றதுக்கே இன்னும் வெயிட் பண்ணணும். பி வந்து 20க்கு கீழே வந்த உடனே கன்சிடர் பண்ணணும். அதுக்கே உங்களோட பொறுமை சோதிக்கப்படும். தென் நீங்க கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் அதை விட பயங்கரமா உங்களோட பொறுமை சோதிக்கப்படும். அடுத்து ரூட் மொபைல் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்கறாங்க. மொபைல், டெலிகாம், டெலி சர்வீசஸ், டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் இந்த சைட்லாம் நான் போறதே இல்லை. ஆபத்து, ரொம்ப காஸ்ட்லியான பிசினஸ். உங்களுக்கு கண்டிப்பா வேணும், ரூட் மொபைல் எனக்கு வேணும் அடப்பிடிக்கிறீங்க அப்படின்னா வேல்யூவேஷன்ஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே வந்தோடனே கன்சிடர் பண்ணுங்க. அடுத்து கார்போரண்டம் யூனிவர்சல் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. நான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னாலே இங்க இருந்து 50% கீழே வரணும். ஆனா கம்பெனியோட கடன் ரொம்ப கம்மிங்க. டெட் டு ஈக்விட்டி 0.06 தான். பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 2 or 3 குவார்டர்ஸா ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. அதனால பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் உங்களுக்கு எலிவேட்டடா தெரியுது. அடுத்த ஒரு நண்பர் வந்து என்கிட்ட இன்ஃபோசிஸோட ஷேர்ஸ் ஒரு சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் இருக்கு சார், அட் ஆவரேஜ் பிரைஸ் ஆஃப் 1360. எனக்கு பணம் வந்து தேவைப்படுது, நான் கொஞ்சம் ஷேர்ஸை வித்துடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு.
இல்ல இன்னொரு ஆப்ஷன் சொல்றாருங்க. அதாவது கோல்டு இருக்கு. கோல்ட பிளஸ் பண்ணி நான் வந்து என்னோட தேவைகள பூர்த்தி பண்ணிக்கலாமா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. இந்த கேள்வியிலிருந்து நம்ம 2 விஷயத்த புரிஞ்சுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபோசிஸ பொறுத்தவரைக்கும் அது லார்ஜ் கேப் நல்ல ரெப்யூட்டடான கம்பெனி. மார்க்கெட் ஃபிளாட்டா இருந்தாலும் சரி, இல்ல மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருந்தாலும் சரி, டஃப் குடுத்து கொஞ்சம் அப்படியே நிக்குங்க. நம்மளுக்கு வந்து பணத்த வெளில எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். தென் செகண்ட் திங் வந்து கோல்டு இடிஎஃப். நான் வந்து கோல்டு இடிஎஃப் கன்சிடர் பண்றதுக்கு முக்கியமான காரணமே இதுதாங்க. எமர்ஜென்சில நம்மளுக்கு பணம் வேணும் அப்படின்னா, அப்படியே வித்து பணத்த அடுத்த நாளே வெளில எடுத்துடலாம். இதுக்காக தாங்க நம்ம எப்பொழுதுமே லார்ஜ் கேப்க்கு நெறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். தென் கோல்டு இடிஎஃப் கன்சிடர் பண்றதுக்கான ரீசன் இதுதான். நண்பர் கேட்ட கேள்விக்கு வந்துருவோமே. நம்மளுடைய தேவைகளுக்கு தாங்க நம்ம வந்து முதலீடுகள் பண்றோம். அதனால ஷேர்ஸ குடுத்துட்டு நம்மளோட தேவைகள பூர்த்தி பண்றதுல எந்த தப்பும் இல்லங்க. இன்ஃபோசிஸ் ஷேர்ஸ குடுக்காம கோல்ட பிளஸ் பண்ணிட்டு நான் என்னோட தேவைகள பூர்த்தி பண்ணிக்கலாமா அப்படின்றது எனக்கு என்னைக்குமே ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில இருக்காதுங்க. ஏன்னா, கடன் வாங்கி நம்மளோட தேவைகள பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம இப்போதைக்கு குடுத்துட்டு நம்மளோட தேவைகள பூர்த்தி பண்ணிட்டு, அடுத்து நம்மளோட சேவிங்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாங்க. நம்மளுக்கு நல்ல வேல்யூவேஷன்ல நெறைய ஸ்டாக் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் கடன் வாங்கி எப்பொழுதுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. அதாவது வீட்ல பிசிக்கல் கோல்டு இருக்கு அப்படின்னா, கோல்ட கொண்டு போய் அடகு கடையில வச்சு, அதுல வர்ற பணத்த எடுத்து கொண்டு போய் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது கூடவே கூடாது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அவசரமா பண தேவை இருக்கு அப்படின்னா, நம்மள்ட்ட கோல்டு பீஸ் இருக்கணும். கோல்டு இடிஎஃப் இருக்கணும். அதுவும் இல்ல அப்படின்னா, ஷேர்ஸா இருக்கு, நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு அப்படின்னா, குடுத்துட்டு அந்த பணத்த எடுத்து நம்மளோட தேவைகள பூர்த்தி பண்ணிக்கணுங்க. ஷேர்ஸ் அப்படியே இருந்தா குரோ ஆகும். நம்ம வந்து கோல்ட பிளட்ஜ் பண்ணி, அதுலருந்து வர்ற எடுத்து தேவைகள பூர்த்தி பண்ணிக்குவோம். இதுக்கு வந்து வட்டி கட்டுவோம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கக்கூடாதுங்க, என்னைய பொறுத்தவரைக்கும். நம்மளுக்கு ஏதாவது கடன் இருக்கு, லோன் இருக்கு, இல்ல பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்கோம் கோல்டு அப்படின்னா, அத எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடணுங்க. அத க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். கோல்டு, தென் லார்ஜ் கேப், தென் மிட் கேப், அதுக்கப்புறம் ஸ்மால் கேப், அப்புறம் பாண்டு இந்த மாரி போகணுங்க. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நெனைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. மீதம் இருக்கக்கூடிய கேள்விகள நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.